பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மன மகிழ்ச்சியான இந்த நன்னாளிலே 36வது ஆண்டை அனுசரித்து மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த சபையாரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 58வது அதிகாரத்தினுடைய 11 மற்றும் 12வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போடவும் சபையே நீ வற்றாத நீரூற்றை போடவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று இந்த சபையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான இந்த சபையினுடைய ஊழியருக்காக பாஸ்டர்மாவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயத்தில் பாஸ்டர்மாவோடு கூட தோள் கொடுத்து இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறதான அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த 2 தாய்மார்கள் பாச சொன்னாங்க, அவர்களுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 36வது ஆண்டை காண செய்ததான தேவன் தொடர்ந்து இந்த 58வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இணங்க நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு பல இடங்களை கொடுத்து அதில் கிளை சபைகளை உண்டு பண்ணி அதில் அநேக ஜனங்களை தேவன் அடையில திருப்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை வழிநடத்த கர்த்தர் தம்முடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் உங்கள் மேலே வைத்து உங்களை தொடர்ந்து நடத்துவார் என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மதுரையில் உள்ளதான பிளங்கானத்தம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை உறுதியளித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மனதார உங்களை வாழ்த்துகிறோம். அதே சமயத்தில் மேடையில் இருக்கிறதான அருமையான தெய்வ பிதாக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பல இடங்களில் இருந்து பிரயாணித்து வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உடைய இருதயங்களை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 2 நாட்கள் இங்கே உங்களோடு கூட தங்கியிருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காலையிலே என் மனைவி ஃபோன் பண்ணாங்க. ஆமாம், 5 மணிக்கு எங்களுடைய சபையில் 2 ஆராதனைகள் உண்டு. முதல் ஆராதனை காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணிக்கும். ஆமாம், இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டியதான தேவ மனுஷர் நார்த் இந்தியாவிலிருந்து வர வேண்டிய ஒரு மிஷனரி ஃப்ளைட் கேன்சல் நேற்று இரவு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலைமை ஆயினும் ஊழியம் கர்த்தருடையது, பேசுகிறவர் கர்த்தர். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை என் மனைவி முடித்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் எந்த தடைகளும் இராதபடிக்கு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இங்கேயும் இந்த வார்த்தையை சுமந்து வருவதற்கு தெய்வ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கடந்த 2 நாட்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தவர் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கென்று கர்த்தர் இந்த வார்த்தையை பிரத்யேகப்படுத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம் 35 ஆண்டு கடந்து 36வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறதான இந்த சபையினுடைய விசுவாசிகளை சபையோடு கூட இணைந்து, இந்த சபையில நல்ல உறவோடு கூட இணைந்து, நல்ல உறவோடு கூட இருந்து பல ஆண்டுகளாய் ஊழியர் குடும்பத்தோடு கூட இந்த சபையோடு கூட இணைந்து இருக்கிறதான நீங்கள் யார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து 2 நாளா சொல்ற அதே வார்த்தை தான். நமக்கு என்ன பலன் இருக்குன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளுடைய ஃபேமிலி டாக்டருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு என்னை உண்டாக்கினவர் அவர்தான், என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான், என்னை பலப்படுத்தினவர் அவர்தான்,
என்னுடைய பலகீனங்களில் அவருடைய பலத்தினாலே என்னை இடை கட்டுகிறவரும் அவர்தான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இவ்வளவுதான் ஆமெனா? அல்லேலூயா. 52வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாருமாய் இணைந்து முழு பலத்தோடு கூட சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 52வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாருமாய் இணைந்து சேர்ந்து சத்தமிட்டு, வெளியே இருக்கிறவர்களுக்கும் என்னுடைய சத்தம் கேட்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சத்தமும் எங்களுக்கும் கேட்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமா, அப்புறத்திலே போனவர்களை போல அல்லாதபடிக்கு இங்கேயே இருக்கிறவர்களாய் தெய்வ சமூகத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 52வது சங்கீதத்தினுடைய 8வது வசனம். ஆமா, சேர்ந்து வாசிக்கலாம். நானோ கண்களை மூடி சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, 35 ஆண்டு காலங்கள் நடத்தினவர் இந்த 36வது ஆண்டுக்குள்ளாக தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறீர். உங்களுடைய கிருபை அல்லாதபடிக்கு எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த ஊழியத்தின் மேலே உங்களுடைய கிருபை இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இருளான பாதைகளிலே கரம் பிடித்து வெளிச்சத்துக்கு நிறைய நடத்தி வந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் ஆலயத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதான தம்முடைய விசுவாச பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பச்சையான ஒளிவ மரமாய் கர்த்தரை நாட்டி இருக்கிற நல்ல விசுவாசிகளுக்காய், மரங்களுக்கு எதுவான நல்ல விசுவாசிகளுக்காய், கனி கொடுக்கிற நல்ல விசுவாசிகளுக்காய், பல நன்மைகளை வெளிப்படுத்துகிற நல்ல விசுவாசிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கிரகித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீங்க அடியினை மறைத்து நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நான் இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லாதவங்களுக்காக சோத்திரப்பா, நீங்க பாத்துக்கங்க. அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 35 ஆண்டு காலங்களை கடந்து 36வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறதான நீங்கள், உங்களை குறித்து தான், இட்ஸ் பீன் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் யூ, உங்களை குறித்து தான் சமயத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தரப்பா, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பரிசுத்த ஆராதனையில நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்த பொழுதோ கர்த்தர் அடியேன் உள்ளத்திலே போட்டதான ஒரு வசனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள், அவர்கள் பச்சையான ஒளிவ மரத்தை போல அந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். ஒரு காய்ந்து போன ஒரு மரத்தை அல்ல, ஒரு கனியற்ற ஒரு மரத்தை போல அல்ல. அருமையான பேராயர் சொன்னது போல, போன வருடத்திலே வந்ததான ஊழியக்காரர் பேசுறதான ஒரு வார்த்தை, கனி கொடுக்கிற ஒரு மரம். ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரம் எப்படி இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறதான ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவர் நீங்கள் கனி கொடுத்திருக்கிறதை பார்த்து உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். என்ன கனப்படுத்த விரும்புகிறார்? நீங்களோ இந்த ஆலயத்திலே கனி அற்றவர்களாய் அல்ல, நீங்கள் காய்ந்து போனவர்களாய் அல்ல, இந்த சபையோடு கூட இருந்தும் நீங்கள் ஒருவேளை தொடர்பில் இல்லாதவர்களை போல அல்ல. ஆமா, அப்படிதானே ஆமா சொல்லுவாங்க. ஒருவேளை தொடர்பிலேயே இல்லை அப்படின்னா அந்த கிளை பட்டு போயிடும், கனியற்று போயிடும். அதற்கு பல காரியங்களை செய்ய வேண்டியது உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த காலையில சொல்லுகிறார், எம்மாவுக்கு போனதான சீஷர்களோடு கூட தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்தாராம். ஆனா கூட வந்ததே தெரியாம வீட்டுக்குள்ளேயே இவங்க போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இவங்க போன பிறகு இயேசு கிறிஸ்து அப்புறம் போனவர்களை போல காணப்பட்டாராம். ஆனால் அதற்கு பின்பதாக தான் இவர்கள் அவரையும் அழைத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போனார்கள். தைரியமாய் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை இந்த சபைக்குள்ளே, நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதான தேவ பிள்ளைகள், இந்த சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் இந்த ஆலயத்தை இம்மட்டும் நடத்தி இருக்கிறார். அநேக
அநேகரை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறது நிமித்தம் கர்த்தர் இந்த ஆலயத்தை இம்மட்டும் வளர செய்திருக்கிறார், இம்மட்டும் பெருக செய்திருக்கிறார், இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து தான் சொல்லுகிறார், காய்ந்து போனது அல்ல, பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு சங்கீதம், ஆமா, குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சங்கீதம்னு சொன்ன உடனே எல்லாரும் வேகமா திருப்போம். 128வது சங்கீதத்துக்கு நேரா வேகமா எல்லாரும் திருப்போம். ஆமா, அதுல எங்க புருஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும். ஏன்? ஆமா, மனைவிய சங்கீதக்காரன் சொல்லும் போது தெளிவா சொல்லுவார், மனைவி யாரா? வீட்டோரங்களில் கனி தரும் அது நீங்க. பிள்ளைகள் யாரு? முக்கியமான ஒரு நபர் பார்த்துட்டேன். பைபிளே முக்கியப்படுத்துகிறதான குடும்ப தலைவர்கள், குடும்பத்திற்கே தலைவர்கள். குடும்ப தலைவரை சங்கீதக்காரர் மறந்துவிட்டார். குடும்ப தலைவரை குறித்து அங்க ஒண்ணும் சொல்லல. ஆமா, மனைவி திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள், ஒளிவ கன்றுகள். ஆனால் ஒருவேளை இந்த சங்கீதக்காரர் இந்த குடும்ப தலைவரை குறித்து சொல்ல மறந்திருந்தாலும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசித்து செய்தியின் தலைப்பை சொல்ல விரும்புகிறேன். வேதம் நம்மை மறக்கவில்லை, கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. விசேஷமாய் கர்த்தர் இந்த சபையை மறக்கவில்லை. எனவே தான் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம், ஜெரமியா chapter 11. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம். எல்லாரும் திருப்பி சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம். எரேமியா 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சேர்ந்து வாசிக்கலாமா? நல்ல கனி உண்டாயிருக்கிற நல்ல கையை உயர்த்தி வராம சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் மறந்திருக்கலாம், சங்கீதக்காரன் மறந்திருக்கலாம், வெளியில் உள்ளதான ஜனங்கள் இந்த சபையினுடைய நன்மைகளை மறந்திருக்கலாம். இங்கே இருந்து வெளியே ஒருவேளை மனக்கசப்போடு கூட வெளியே போனவர்கள் இதில் உள்ளதான அந்த நன்மைகளை, ருசியை மறந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிறதான இந்த குடும்பத்தாரை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த சபையோடு கூட ஐக்கியமாய் இருந்து, ஒருவேளை நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு உங்களுடைய வேலைகள் நிமித்தமாய், உங்களுடைய குடும்பங்கள் நிமித்தமாய், உங்களுடைய சூழ்நிலைமைகள் நிமித்தமாய், உங்களுடைய தொழில்கள் நிமித்தமாய் நீங்கள் பல இடங்களுக்கு சிதறண்டு போயிருந்திருக்கலாம். டிரான்ஸ்பர் ஆகியோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் வெளியே போயிருந்திருக்கலாம். இந்த ஆண்டு விழாவுக்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கிறதால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஐயா, இந்த இடத்திலே இந்த சபையோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்ல கனி உண்டாயிருக்கிற நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஒலிவ சாதாரணமா சொல்லிட முடியாது. வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியும் பச்சையுமான. நல்ல சத்தமா வராம சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு, முதல் நாள் 5, நேற்றைக்கு 4, இன்னைக்கு நேரம் இல்லை. அதனால பாசு நேற்றே சொன்னாங்க 12 மணி வரைக்கும் தான் ஆராதனை. அதனால ஒருவேளை நேரம் பாசு 1 மணி வரைக்கும் எடுங்க பாசு அப்படின்னாங்க. பசியில் இருப்பீங்க. நம்ம உங்களை பற்றி எனக்கும் தெரியும், என்னை பற்றி உங்களுக்கும் இந்த 2 நாளில் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால உங்களை அதிகமான நேரம் உட்கார வைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஒலிவ மரத்தினுடைய 2 மேன்மைகளை மாத்திரம் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 மேன்மைகள். இந்த 2 மேன்மைகள் மிக முக்கியம், மிக அவசியம், மிக அவசியம். 35 ஆண்டை முடித்திருக்கலாம், 36வது ஆண்டிற்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம். ஆனால் அவருடைய வருகை வரைக்கும் இந்த சபை இருக்க வேண்டும். அவருடைய வருகை வரைக்கும் விசுவாசிகள் இங்கே பச்சையாகவே இருக்க வேண்டும். அவருடைய வருகை வரைக்கும் நீங்கள் ஒளிவ பச்சையும் நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரமாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. 2 நன்மைகள். அந்த 2 நன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இந்த சபையில இருப்பீர்களாக. தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா.
ஒலிவ மரத்தினுடைய முதல் மேன்மை. எடுத்த ஒருவர் வேகமாய் வாசிக்க கேட்கிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார், அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரத்தினுடைய முதல் மேன்மை, நம்பர் 1, முதல் மேன்மை. இந்த ஒலிவ மரம் அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறதான ஒலிவ மரம். சகரியாவுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை காண்பிக்கிறார். சகரியாவுக்கு ஒரு வெளிப்பாட்டை காண்பிக்கிறதுல முதல் நாள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம். நேற்றைக்கு இருளிலே நடந்து வந்ததான பாதைகளை குறித்து பார்த்தோம். இருளிலே உள்ளதான ஜனங்களுக்கு கர்த்தர் இருளிலேயே வைத்திருக்கிறதான நன்மைகளை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாய் ஆலயத்தை குறித்தே பேச விரும்புகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளதான குத்துவிளக்கை குறித்தே பேச விரும்புகிறார். அந்த ஆலயத்திலே கர்த்தர் ஒரு சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதிலே முழுவதிலும் பொன்னால் செய்யப்பட்டதான ஒரு குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கு மேலே ஒரு கிண்ணம். குத்துவிளக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆமா, இங்க பார்த்திருக்க மாட்டீங்க, வெளியில வேற எங்கேயா பார்த்திருப்பீங்க. ஆனா நினைவுல கொண்டு வர முடியும். அந்த குத்துவிளக்கு மேலே ஒரு கிண்ணம். அந்த கிண்ணத்திலே 7 அகழிகள் உண்டு, 7 துளைகள் உண்டு. அந்த 7 துளைகளுக்கும் 7 குழாய்கள் அதனோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டு அந்த 7 அகழிகளுக்கும் போய் கனெக்ட் ஆகுது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு குத்துவிளக்கு உங்கள் கற்பனைக்கு நேரே கொண்டு போக விரும்புகிறேன். உங்கள் மனக்கண்கள், அதுக்காக கண்ண முடியாதீங்க, தூக்கம் வந்துடும். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக ஒரு குத்துவிளக்கு வரட்டும். அந்த குத்துவிளக்கினுடைய உச்சியிலே ஒரு கிண்ணம் இருக்கட்டும். அந்த கிண்ணத்திலே 7 அகழிகள் உண்டு, 7 துளைகள் உண்டு. அதுல இருந்துதான் அந்த தீ ஏற்றுவாங்க, அந்த நெருப்பு ஏற்றுவாங்க, அந்த நெருப்பு எரியும். இதை கர்த்தர் சகரியாவுக்கு ஒரு தரிசனமாக காண்பித்து கொடுக்கிறார். சகரியாவுக்கு இப்படி காண்பித்து கொடுத்த உடனே அடுத்த வசனம் சொல்லும், 3வது வசனம், அதன் அருகில் இந்த மேலே வைக்கப்பட்ட கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒரு ஒலிவ மரமும், அதற்கு இடதுபுறமாக இன்னும் ஒரு ஒலிவ மரமும் ஆக 2 ஒலிவ மரத்தை தரிசனத்திலே சகரியா பார்க்கிறார். இப்ப இந்த ட்ரைபாட் இருக்கு. இந்த ட்ரைபாட் தான் குத்து விளக்க நினைச்சுக்கிடுங்க. இந்த குத்து விளக்கு மேல இந்த மொபைல் போன் இருக்கு பாருங்க, இந்த மொபைல் போன் தான் கிண்ணம். இந்த கிண்ணத்துல 7 துளாய்கள் உண்டு. அந்த 7 துளாய்கள்ல தான் நெருப்பு பொதுவா ஏற்றுவாங்க. ஆமா, யார் யாரெல்லாம் விருந்தினரா இருக்கிறாங்களோ, இல்ல வயதுல மூத்தவர்களா இருக்கிறாங்களோ, இல்ல ஆமா சரி அரசியல் பேச வேண்டாம், அதனால எத்திக்ஸ் படி யார் யாரெல்லாம் ஏற்றணுமோ, புரோட்டோகால் படி யார் யாரெல்லாம் ஏற்றணுமோ அவங்கெல்லாம் ஏற்றுவாங்க. அவங்கெல்லாம் ஏற்றுவாங்க. இந்த 7 துளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, இந்த குத்து விளக்குக்கு வலது புறத்தில் ஒரு ஒலிவ மரமும் இடது புறத்தில் ஒரு ஒலிவ மரமும் ஆக 2 ஒலிவ மரத்தை சகரியா தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறார். இது பல முறை நாங்க படிச்சிருக்கிறோம். படிச்சவங்க கை உயர்த்தி காமிங்க. தோத்திரம், தோத்திரம். இது தியானிச்சவங்க கை உயர்த்தி காமிங்க. ஏன்னா நான் நேற்று சொன்னேன், பைபிள் வாசிக்கிறதுக்கு ஐ எம் அகேன்ஸ்ட், நான் எதிராளி. பைபிள் வாசிக்காதீங்க, அது ஒரு பிரயோஜனமும் கொடுக்காது. ஆனால் பைபிளை தியானிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும், உங்களோடு கூட பேசும். ஆமாம், பைபிளை வாசிக்கிறதும் கேலண்டர் உள்ள வசனங்களை வாசிக்கிறதும் ஒன்று தான். நம்ம அவசர அவசரமாக போகும்போது ஒரு வசனத்தை வாசிட்டு போவோம், ஏதாவது பயன் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. நான் என்னுடைய சண்டே ஸ்கூல் கமிட்டி மெம்பர்ஸை கூப்பிட்டு கேட்பேன், நீங்கள் பாட்டுக்கு நடத்துறீங்க, பாட்டை நடத்துறீங்க, வசனத்தை நடத்துறீங்க,
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்ட்டு என் கமிட்டியாட்ட ஒரு நாள் கேட்டேன். என்னப்பா சார்னு கேட்டாங்க. திருக்குறளுக்கும் ஸ்கூல்ல திருக்குறள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமா, இந்த டீச்சர் இருக்காங்க, ஸ்கூல்ல திருக்குறள் கற்றுக் கொடுப்பாங்க. சண்டே ஸ்கூல்ல வசனத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அங்கேயும் மனனம் பண்றாங்க, இங்கேயும் மனனம் பண்றாங்க. என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்? என்ன வித்தியாசம்? அதையும் மனனம் பண்றாங்க, இதையும் மனனம் பண்றாங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அங்கேயும் செய்யுள்ன்ற பேர்ல ஒரு பாட்டு மாதிரி ஒண்ணு கற்றுக் கொடுக்குறாங்க, அதையும் மனனம் பண்றாங்க. இங்க பாடல், நம்ம சர்ச்சிலையும் பாடல்களை கற்றுக் கொடுக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்கு, அந்த பாட்டையும் கற்றுக் கொடுக்கிறோம், உள்ள மனதுல பதியுது. அது என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? அங்கேயும் அந்த பிள்ளை சந்தோஷமா பாடுது, எழுதுது. இங்கேயும் இந்த பிள்ளை சந்தோஷமா பாடுது, ஆனா எழுதுறது கிடையாது. சண்டே ஸ்கூல்ல யாரும் வசனத்தை வேணா எழுதுறாங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா விளங்கி கொள்ளுங்க, என்றைக்கு அந்த வார்த்தை அவர்களோடு கூட பேசுகிறதோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அது எப்போ பேசும்? வசனத்தை தியானிக்கும் போது மாத்திரமே, வசனத்தை தியானிக்கும் பொழுது மாத்திரமே. சகரியாவுக்கு கர்த்தர் இப்படி தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஒரு குத்துவிளக்குக்கு வலதுபுறத்திலே ஒரு ஒலிவ மரமும் இடதுபுறத்திலே ஒரு ஒலிவ மரமும், ஆக 2 ஒலிவ மரம் இந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த 2 ஒலிவ மரம் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆமா, இதனுடைய குழாய்கள், இதுல இந்த ஒலிவ மரத்துல இருந்து குழாய்கள் வழியாய் வெளியே வந்து இந்த குழாய்கள் போய் அந்த 7 அகழிகள்ல போய் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஒலிவ மரத்திலிருந்து குழாய் வெளியே வந்து அந்த குழாயினுடைய மறுமுனை இந்த அகழியோடு கனெக்ட் ஆயிருக்கு. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? இந்த ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வெளியே வந்து இந்த அகழிக்குள்ளாக அந்த எண்ணெய் போய் அந்த எண்ணெய் அந்த குத்து விளக்கை எரிய செய்கிறதாம், எரிய செய்கிறதாம். இதுதான் இங்க எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் ஆனால் இதை தரிசனத்துல பார்த்ததான சகரியாவுக்கு ஒன்றும் விளங்கல. 11வது வசனத்துல கேட்கிறார். 11வது வசனம், பின்பு நான் அவரை நோக்கி குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று ஆண்டவரை கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, ஐயா, 2 பொற்குழாய்களில் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து, இந்த ஒலிவ மரத்திலிருந்து இந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு குழாயும், இந்த ஒலிவ மரத்திலிருந்து இன்னும் ஒரு குழாயும் பொன்னிறமான எண்ணெயை அது உள்ள இருந்து வருகிறது. வாசிங்க சார். இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களில் 2 கிளைகள் என்னவென்று கேட்ட. சகரியாவுக்கு ஒண்ணு விளங்கல. ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், குத்து விளக்க பார்க்கிறார், ஒலிவ மரத்தை பார்க்கிறார், ஒலிவ மரத்திலிருந்து குழாய் வருகிறதை பார்க்கிறார், குழாய் வழியா எண்ணெய் வருகிறதை பார்க்கிறார். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஏன் இதை காண்பிக்கிறீர்? நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? இதன் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதன் மூலமாய் நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? நான் என்ன எழுத வேண்டும் என்று சகரியா காத்திருந்த பொழுதுதான் அடுத்த வார்த்தை வெளிப்படுகிறது. 13வது வசனம், ஆண்டவர் கேட்கிறார், எப்பா இன்னுமா உனக்கு விளங்கல? 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகளா இருப்போம். பல நேரங்கள்ல வார்த்தைகள் விளங்காது இருக்கும். பல நேரம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் வார்த்தை விளங்கிடுமான்னு கேட்டா இல்லை இல்லை. அதான் நேற்றைக்கு சொன்னேன், இருளிலே 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2வது ஒரு நிபந்தனையை சொன்னேன். தேவ சமூகத்திலே ராத்திரி நேரங்கள்ல பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் பல தரிசனங்களுக்குரிய மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். பல வசனங்களுக்குரிய ஆழங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பல செய்திகளை ஆயத்தப்படுத்தினது இந்த ராத்திரி நேரங்கள்ல கர்த்தர் பல காரியங்களை காண்பித்து கொடுப்பார். பல மறைப்பொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சகரியா அப்படியே கேட்கிறார், ஐயா இப்படி இருக்கே, இது என்ன? என் கண் முன்னாடி இப்படி இருக்கு, குத்து விளக்கு இருக்கு, 2 ஒலிவ மரம் இருக்கு, அதுல 2 குழாய் இருக்கு, அதுல உள்ளதான எண்ணெய் வருகிறது, இது என்ன என்று கேட்ட பொழுதுதான் அதற்கு சகரியாவுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு சபையாருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார். 14வது வசனம், அப்பொழுது அவர் இவைகள் 2 ஒலிவ மரமும் சர்வலோகத்திற்கும்
ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 ஒலிவ மரம் என்னப்பா? இந்த 2 ஒலிவ மரம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 2 ஒலிவ மரத்தினுடைய இந்த இந்த பர்பஸ் என்ன? இங்க இருப்பதற்கான காரணம் என்ன? குத்துவிளக்கு இருக்கு, சரி. குத்துவிளக்கு இந்த இடத்துல இதை எரிய பண்ணுகிறதற்கு குத்துவிளக்கு இந்த இடத்துல தேவை. ஒரு குத்துவிளக்கு தேவை. குத்துவிளக்கு அந்த இடத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வர தேவையானது ஒரு குத்துவிளக்கு தேவை. ஒரு துவக்கத்தை கொடுப்பதற்கு ஒரு குத்துவிளக்கு தேவை. ஒரு ஒளியை கொடுப்பதற்கு குத்துவிளக்கு தேவை. இந்த குத்துவிளக்கு இருக்கட்டும், ஆனால் பக்கத்துல இருக்கிற இந்த ஒளிவ மரம் என்ன? சபை இருக்கிறது, சரிதான். சபை கட்டணம் இருக்கிறது, சரிதான். ஆலயம் இந்த இடத்துல இருக்கிறது, சரிதான். ஆனால் ஆலயம் இருந்தாலும் உள்ள விசுவாசிகள் இருக்கிறது எதற்காக? ஏன் கர்த்தர் உள்ளே விசுவாசியை வைத்திருக்கிறார்? பக்கத்துல ஏன் ஒலிவ மரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? இந்த ஒலிவ மரத்தில இருந்து வருகிற எண்ணெய் தான் ஐயா அந்த குத்து விளக்கு எரிய வேண்டும் என்றால், அந்த குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால், அந்த குத்து விளக்கை போய் தீப்பற்றின உடனே அது எரிய வேண்டும் என்றால், நிலைத்திருந்து எரிய வேண்டுமானால் இந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய் அந்த குத்து விளக்குள்ளே போக வேண்டும். சபை வளர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம் சபைக்குள்ளே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் கர்த்தர் சொன்னார். 2 ஒலிவ மரம் எதை குறிக்கிறது? இங்க இருக்கிறதான விசுவாசிகள் நீங்கள் எதை குறிக்கிறீர்கள்? 14 வசனத்தின் கீழ்ப்பகுதியில் எழுதி இருக்கிறாரு, அவர்கள் தேவ சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள், சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அந்த அபிஷேகம் இருக்கணும் ஒவ்வொருவருக்குள்ளாக. அந்த அபிஷேகம் வெளிப்படணும் ஒவ்வொருவருக்குள்ளாக. ஒவ்வொரு தேவ சமூகத்திற்குள்ளாக அது வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார், அந்த அபிஷேகத்திலே அபிஷேகத்தை வெளியே கொண்டு வருகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த எண்ணெயை வெளியே கொண்டு வருகிறவர்கள் மாத்திரம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 61வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல, எல்லாருமே சேர்ந்து வாசிக்கணும் அந்த வசனத்தை. ஆனாலும் வாசிங்க சிஸ்டர். நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்தை கடைசியில் எழுதப்பட்டிருக்கும் கர்த்தருடைய, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எழுதியிருக்காதுல, என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வைத்து, உங்க தலைமையில வைத்து நீங்களே சொல்லலாமா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். பச்சையான ஒலிவ மரமாகிய என்மேல் இருக்கிறார். அந்த அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, அந்த அபிஷேகம் என்மேல் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை என்மேலே ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். முதல் நன்மை அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற நன்மை. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்ன பொழுது ஏற்கனவே சொன்னேன், முதல் நாளிலே மோசேக்கு கர்த்தர் பல காரியங்களை காண்பித்து கொடுத்து அதை ஒன்றையும் மாற்றக்கூடாது, அளவையும் சரி உருவத்தையும் சரி எந்த விதத்திலும் எந்த பொருட்களையும் மாற்றக்கூடாது என்று சொல்லி மலையிலே மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவைகளை செய்ய நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லி இருந்ததான தேவன் அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்த பொழுது அதில் ஒரு குத்து விளக்கை வைக்க சொல்லுகிறார். இன்னும் உங்களுக்கு விளங்கும், இப்ப இந்த வசனத்தை படிச்சா இன்னும் உங்களுக்கு விளங்கும். இந்த குத்து விளக்கை வைக்க சொல்லுகிறார். அந்த குத்து விளக்கு எரிவதற்கு, அந்த விளக்கு அது காலங்காலமாய் எரிந்து கொண்டே இருப்பதற்கு, காலங்காலமாய் எரிந்து கொண்டே இருப்பதற்கு ஆண்டவர் வைத்த நியமனம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி தெளிவான ஒளியை வாசிங்க.
குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்ட குத்து விளக்கு அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படிக்காய், அது காலங்காலமாய் எரிந்து கொண்டே இருக்கும்படிக்காய் ஆண்டவர் வைத்ததான நியமனம் இடித்து பிழிந்த. அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். என்ன வார்த்தை? ஆமா. பல நேரங்கள்ல அபிஷேகத்துல கலப்படம் வந்துருது. அசுத்தத்துல ஜனங்கள் காணப்படுகிறார்கள், பரிசுத்தத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அபிஷேகத்துல ஆலயத்துக்குள்ள வந்தா, எனக்கு அருமையான என்னுடைய சகோதரர், என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவ மனுஷன் அண்ணன் ராஜு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, பெங்களூர் பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர், வாழ்ந்தாலும் உம்மோடுதான் அந்த பாடலை ஏற்றினவர். ஆமா, சண்டே கிறிஸ்டியன் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு தேவ மனுஷன், மிக நெருக்கமான. நான் பொதுவாக வாசிட்டு சொன்னேன், 3வது வாரம் பொதுவா வெளியில வருவேன், அழைப்பு இருக்கிற நேரத்துல வெளியில வர, மற்ற நேரங்களில் வெளியில வர மாட்டேன். அடுத்த மாசம் அன்னை கூப்பிட்டுருக்காங்க பெங்களூர்ல அவங்க மிஷன் ஃபீல்டுக்கு. அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, பல இடத்துல நீங்க யூடியூப்ல அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை, சர்ச்சுக்கு வெளியில அநியாய பாஷை. எனக்கு அது விளங்க மாட்டேங்குது. பேரா இருக்காங்க, ஆமா, நீங்க கேட்கணும் தான் பாக்குறேன். ஐயா, நாமெல்லாம் பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல போராடி ஜோம் பண்ணி வார்த்தையை பெற்றுக்கொண்டு இங்க வந்து முன்னாடி நிக்கிறதுக்கே ஒரு பயபக்தியோடு நிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மாமியார் மருமகளுக்கு சண்டை வருது. வாயில வர வார்த்தையெல்லாம் பார்த்தா காதுல கேட்க முடியாது. அவ்வளோத்தையும் கொள்ளாடி சண்டையை விட பயங்கரமா இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா கூரை பிச்சிரும் போல, அந்த அளவுக்கு குதிக்கிறத பார்த்தா ஆவில வாயத்திறந்த அந்நிய பாஷை. எங்க? உள்ள 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 சர்ச்சுக்குள்ள. ஆனா வெளியே போனா காது கொடுத்து கேட்க முடியல. ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், பச்சையான ஒளிவ மரம். அங்க போனா பச்சையான இது விலங்கல. இந்த நாட்கள்ல அபிஷேகத்தை பெற்றதான தேவ பிள்ளைகள் நடக்க வேண்டியதான காரியம், நாம் கடைபிடிக்க வேண்டியதான காரியம். ஐயா, சபை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, சபை வளர்ந்து பெருகணும் அப்படின்னா, நான் என்னைக்குமே என் சபையில சொல்லுவேன். நான் தான் முதல் நாள் பாசிட்ட வந்தோடனே சொன்னேன், என் சபையில 1000க்கும் மேலான விசுவாசிகள் உண்டு. நீங்க அந்த எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க 1000-ஆ இருங்க, அடுத்த வருஷம் கர்த்தர் ஒருவேளை நம்மள 2000-ஆ மாற்றலாம். நீங்க எத்தனை 1000-ஆ இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய வருகையில வெறும் 10 பேர் மட்டும் தான் காணப்பட்டா, ஐ எம் a failed pastor, நான் தோற்று போன ஒரு ஊழியக்காரன். சபை எண்ணிக்கையில அல்ல, சபை தரத்திலே வளரணும். சபை தரத்திலே வளரணும். ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் முடிப்பீங்கன்னு பார்த்தேன். இருப்பாரா? நம்ம குடும்பத்தின் மத்தியில இருப்பாரா? நாம பேசுற வார்த்தையின் மத்தியில் இருக்கிறாரா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படா. அந்த குத்துவிளக்கு தொடர்ந்து எரிவதற்கு இடித்து பாடுகள் வழியில கடந்து வரணும், இடித்து பிரச்சனைகள் வழியில கடந்து வரணும். பாசமா முன்னாடி நிக்க வச்சு இப்போ சாட்சியை சொல்ல சொன்னா, ஆமா, ஆல்நெட் பிரேயர் நடக்கும். இந்த சபை வளர்ந்து வந்ததற்கான காரணம், இந்த சபை வளர்ந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகள் நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா, பாசமா சொன்னா சொல்லுவாங்க, எவ்வளவு பாடுகள் மத்தியில கடந்து வந்திருப்பாங்க, எவ்வளவு வேதனைகள் மத்தியில் இந்த சபை கடந்து வந்திருக்கும்.
ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமா, ஒவ்வொரு கல் எடுத்து வைக்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு புது விசுவாசியை உள்ள வரும்பொழுது நான் பாதுகாத்து உள்ள நடத்துவதற்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரம் கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபித்ததான நாட்கள் இடித்து பிழித்த. அடுத்த வார்த்தை தெளிவான ஒரு எண்ணம். இன்னைக்கு தெளிவான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. வார்த்தைகள் திரிக்கப்படுகிறதான சத்தியம் திரிக்கப்படுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். சத்தியம் புரட்டப்படுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். எங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு, ஆமா கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில் சர்ச்சு உள்ளே விசில் அடிச்சுக்கிட்டு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு, ஆமா சினிமா பாட்டுக்கு வசனத்தினுடைய காரியத்தை எடுத்து பேசிக்கிட்டு, இதனாலதான் இந்த பாட்டு இப்படி எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு வார்த்தைகள் திரிக்கப்படுகிற ஒரு அனுபவம், வார்த்தைகளை சத்தியத்தை புரட்டுகிற ஒரு அனுபவம். கடைசி நொடிகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கடைசி தருவாயில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை இன்று ராத்திரி இருந்தா என் அபிஷேகம் தெளிவான அபிஷேகமா, எனக்குள்ள கர்த்தர் ஊற்றப்பட்ட பொழுது, என் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுதோ என் மேல பலமாய் அசைவடைந்தாரே, அன்றைக்கு இருந்த அந்த அபிஷேகம், அன்றைக்கு இருந்த அந்த தெளிவு, அன்றைக்கு இருந்த அந்த பரிசுத்தம், அன்றைக்கு இருந்த அந்த சுத்திகரிப்பின் அனுபவம் இன்றைக்கு இருக்கா? அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்திலேயே விழுந்து கிடந்தேன். வேதத்தை தியானிக்கலாம், விரட்டுவோம் விரட்டுவோம் விரட்டுவோம். எனக்கு ஒரு விசுவாசி தெரியும், என் அப்பா கிட்ட வேலூர் சபையில ஒரு விசுவாசி உண்டு. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ராத்திரி 2 மணிக்கு போன் வரும், ராத்திரி 1 மணிக்கு போன் வரும். பாஸ்டர் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு டவுட், இது என்ன பாஸ்டர்? இப்படி தூங்கும் போது எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, இது என்ன பாஸ்டர்? இது என்ன இது என்ன இது என்ன? பல நேரங்கள் அவர் நினைச்ச நேரத்தெல்லாம் கேட்பார். ஆனா இன்றைக்கு அவருடைய நிலைமையை பார்த்தா அலையத்துக்கு வருவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பச்சையான ஒளிவ மரமா இருக்கிறாங்களான்னு கேட்டா ஆண்டவருக்கு அவங்களுக்கு தான் தெரியும், சபைக்கும் இது தெரிஞ்சிருச்சு இல்லை. பல நேரங்கள்ல நாம செய்கிறதான தவறுகள் வெளியே தெரியாதுன்னு பல நேரங்கள்ல யோசிக்கிறோம். நாம செய்கிறதான காரியங்கள் பல இடங்கள்ல ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டார்னு பல நேரங்கள்ல யோசிக்கிறோம். நினைத்துக் கொள்ளுங்கள், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது சொன்னார். ஒரே ஒரு தப்பு தான், ஒரே ஒரு தப்பு தான். ஆனா அந்த சூழ்நிலைமை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா, தீர்க்கதரிசி வரார். தீர்க்கதரிசி வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ தான் ஏன் தப்பு பண்ண, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு குட்டி கதையை சொல்லி, குட்டி கதைன்னு நீங்க வேற எங்கேயோ போயிடாதீங்க, நான் சொல்றது இங்க சட்டசபைக்கெல்லாம் போயிடக்கூடாது, இங்க ஒரு குட்டி கதையை சொல்லி அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து இது யார் என்று கேட்டார். அதற்கு தாவீது பதில் கொடுக்கிறார், இப்படிப்பட்ட நபரை என்ன பண்ணணும், இதை பண்ணணும்னு. அதற்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது நீதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அரண்மனையில தாவீதுக்கு பக்கத்துல இருந்து வீசுகிற நபர் இருந்திருப்பார், மந்திரிமார்கள் இருந்திருப்பார்கள், தாவீதுடைய மனைவிமார்கள் இருந்திருப்பார்கள், தாவீதுடைய முக்கியமான அந்த அரசாங்கத்துடைய அந்த 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 அரண்மனையில் உள்ள முக்கியமான நபர்கள் இருந்திருப்பார்கள். எல்லாருக்கும் முன்னாடி வெட்ட வெளிச்சமாய் பல நேரங்களில் நம்ம யோசிச்சிடுறோம், ஆமா இது செஞ்சா இது யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டேன், சரி இந்த தப்பு தப்பாவே போயிருச்சு, இந்த பாவம் பாவமாவே போயிருச்சு. பல நேரங்கள் இப்படி யோசிக்கிறோம். பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொள். எல்லாருக்கும் எதிராக தீர்க்கதரிசி சொல்றாரு, நீதான் பாது, நீதான் அந்த தவறை செய்தாய். தாவீது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, இருதயத்துக்கு ஏற்றவன். வேற எந்த இடத்துலயுமே எவரும் பைபிளை முழுசா வாசி பாருங்க, எந்த இடத்துல ஒரு தவறை சுட்டி காட்டின உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக எந்த இடத்திலும் எழுதப்படல. தாவீது ஒருவர் மட்டும்தான் அந்த தேவ சமூகத்திலே உடனடியாக விழுந்தார், மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டதுதான் ஒரு பக்கம் இருந்தாலும் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சு கொடுத்தார். எல்லாத்தையும் மறைச்சிடலாம், முழு பூசணிக்காக வாய்ப்பே இல்லை.
தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்காக காத்திருங்க. உங்க பார்வையில ஒரு பரிசுத்தம், உங்க பேச்சில ஒரு பரிசுத்தம், உங்க சிந்தையில ஒரு பரிசுத்தம், உங்கள் செயல்பாடுல ஒரு பரிசுத்தம். விளங்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டும்தான் உங்க குடும்பத்தின் குத்துவிளக்கு எரியும். உங்க குடும்பத்துல இருக்கிறதான கர்த்தர் வைத்திருக்கிற குடும்பத்துல வைத்திருக்கிற குத்துவிளக்கு எரிய வேண்டும் என்றால் பல பாடுகளின் மத்தியில இடித்து பிழிந்து வெளியே வந்ததான தெளிவான ஒரு எண்ணெய் உங்களுக்குள்ள இருந்து வந்தால் மட்டும்தான். சபைக்குள்ள அதே போலதான். வெளியே என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்து உள்ள வந்து பாஸ்டருக்கு முன்னாடி வந்து நான் பரிசுத்தவான் காமிச்சுக்கிறது எதுவுமே பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே எப்படி இருக்கா? நிர்வாணமா இருக்கு. Everything is naked in front of God. தேவனுக்கு முன்பதாக எல்லாமே நிர்வாணமா இருக்கு. ஒரு காரியத்தையும் மறைக்க முடியாது. மறைவானது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் 36வது ஆண்டுக்குள்ளாக கடந்து போகிறதான இந்த சபையாரை பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். நீங்கள் கனி கொடுக்கல அதெல்லாம் ஆண்டவர் இப்ப எதிர்பார்க்கல. இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அவர் வருகை வரைக்கும் இந்த குத்து விளக்கு எரியும். அவர் விரும்புகிற பரிசுத்தம். நான் இந்த மார்த்தப்பி சொல்லிக்கிடலாம், நான் நல்லா இருக்கிறேன், நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிடலாம், நான் என்ன திருப்திப்படுத்திக்கிடலாம், நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இந்த சின்ன காரியம் தானே, சின்ன தவறு தானே. பைபிள் படி ஆண்டவருடைய நியமனத்தின்படி எந்த இடத்திலும் பாவங்கிறது சின்னது கிடையாது, பெருசு கிடையாது. ஆண்டவர் பார்வையில் பாவம் தான், தவறு தான். 36ஆம் ஆண்டு தான் ஆசீர்வாதமா தான் பேசி இருக்கணும். எனக்கு அந்த வார்த்தையை கொடுக்கல, நானும் அதுக்கு இன்னைக்கு அழைக்கப்படலை. என்னோடு கூட சொல்ல வார்த்தையை நான் சொல்லிட்டு போறேன். குத்து விளக்கு நிலைச்சிருந்து எரியணும்னா, குத்து விளக்கு பிரகாசமா எரியணும்னா, குத்து விளக்கு அவருடைய வருகை வரைக்கும் நிலைத்திருக்கணும். அப்படின்னா அபிஷேகம் தெளிவா இருக்கணும். தெளிவான ஒளிவ எண்ணெய் இந்த குத்து விளக்குக்குள்ளாக வர வேண்டும். வெளியே பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு, வெளியே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு, ஆண்டவர் விரும்பப்படாத விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விட்டு இதுக்குள்ளே வந்து பரிசுத்தத்தை போல காத்துக்கொண்டு அல்லது தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அவர் கிருபை நிறைந்தவர் தான், கரெக்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து செஞ்ச தவறையே திரும்ப வெளியே போய் செய், இங்க வந்து மன்னிப்பு, வெளியே போய் திரும்ப இங்க வந்து மன்னிப்பு, வெளியே போய் அதை ஒரு நாள் கர்த்தர் காட்டி கொடுப்பார். வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அப்பொழுது உலகம் மதிக்காது, உலகம் உங்களை சட்டை பண்ணாது, உலகம் உங்களோடு கூட நிற்காது, சபையும் உங்களோடு கூட நிற்க கர்த்தர் கிருபை தர மாட்டார். அது எந்த நாள்? அவருடைய வருகை ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த எக்கால சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்காது. எக்கால சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க வேண்டுமானால் அபிஷேகத்தை காற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பாதையில நடங்கள். தேவன் நியமித்திருக்கிற பாதையில நடங்கள். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்தினுடைய யோவான் 5வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்துல மிக தெளிவா யோவானை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய், அல்லேலூயா, burn and shine, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான். ஏன் அவர் அப்படி இருந்தார்? அவர் அப்படி இருந்ததற்கான காரணம் என்ன? முந்தின வசனம் 34வது வசனம், நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மனுஷன் உங்களை குறிச்சு மனுஷரை ஏமாத்திரலாம், மனுஷன் கண்ணை மறைச்சிடலாம். மனுஷனுக்கு முன்னாடி ஏதோ வெள்ளையா போட்டுட்டு வந்துட்டாக்கல, வெள்ளை ட்ரெஸ், வெள்ளை கலர்ல எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டாக்கல. பரிசுத்தமான கேட்டா நோ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். சாமுவேல் முகத்தை பார்த்தார், வெளியே உள்ள தோற்றத்தை பார்த்தார். ஆனால் அன்றைக்கு சாமுவேலுக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார். உன்னை போல நான் மனுஷன முகத்தை பார்க்கிறவன் அல்லையா, இருதயத்தை பார்க்கிறவன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷ சாட்சி கொடுக்கிறபடி அல்ல,
மனுஷன் சாட்சி கொடுக்கிறபடி அல்ல. 34வது வசனம். மனுஷனுடைய சாட்சி அல்ல, மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அது ஒரு வசனம் இருக்குமே, சாரி, 3வது அதிகாரத்துடைய 34. 3வது அதிகாரத்துடைய 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு இந்த யோவான் ஸ்நானகனை போல பிரசங்கித்தவர்கள் எவரும் கிடையாது. இந்த யோவான் ஸ்நானகனை போல பேசினவர்கள் எவரும் கிடையாது. இந்த யோவான் ஸ்நானகரை போல கண்டித்து பேசினவர்கள் எவரும் கிடையாது. அவர் அப்படி பேசுவதற்கு, அவர் எரிந்து பிரகாசிப்பதற்கு கர்த்தர் அவருக்குள்ளே என்ன வைத்திருந்தாரா? திரும்ப வாசிங்க சிஸ்டர். தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருடைய வார்த்தைகளை இவ்வளவு தைரியமாய் பிரசங்கிக்கிறார் என்றால் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மேல தேவனுடைய ஆவி இருந்தது, அவர் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அவர் எரிந்து பிரகாசித்தார் என்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர் மேல வைத்திருந்தார். நம்ம மேலேயே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். காத்திருந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேல ஊற்றப்பட்ட ஆவியை அவித்து போடாதிருங்கள், அசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்து 3.5 ஆண்டு காலம் நமக்காக பல அற்புதங்களை செய்ததான இயேசு கிறிஸ்து, ஆனால் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பதாக, சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பின்பு 40 நாட்கள் ஜீவனோடு கூட இருந்து பரமேறுவதற்கு முன்பதாக அவர் சொல்லிவிட்டு போனதான ஒரு காரியம், நான் இப்ப போறேன், ஆனா உங்களை நடத்துவதற்காக, உங்களோடு கூட இருப்பதற்காக, உங்களை நடத்துவதற்காக தேற்றளவாளனை இங்கே அனுப்புகிறேன், இங்கே வைத்து போகிறேன். அவருடைய தேற்றளவாளனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்து செயல்பட வேண்டிய இடத்துல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் சபையை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். சில வசனங்கள் எடுத்து பேசினா எனக்கு லேட் ஆயிடும். ஆனா அந்த வசனங்களுடைய சாராம்சத்தை மாத்திரம் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் துக்கப்படுத்தினா, நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கெட்ட கோபம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு கெட்ட கோபம் வரும். உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் பரிசுத்தமானது. உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டதான அபிஷேகம் அது மேன்மையானது. இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். இந்த சபை என்கிற இந்த குத்து விளக்கு இது பிரகாசித்து எரிய வேண்டும் என்றால் சபையார் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது தொடர்ந்து 36 மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் பிரகாசித்து எரிய வேண்டும் என்றால் இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் இதற்கு வர வேண்டும். அல்லேலூயா. அதேதான் உங்க குடும்பத்திற்கும், அதேதான் உங்க குடும்பத்திற்கும். குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கத்தினரும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானகரை குறித்து எழுதப்பட்டதான வார்த்தை அதுதான். அவன் எரிந்து பிரகாசித்தவனாய் காணப்பட்டான், எரிந்து பிரகாசித்தவனாய் காணப்பட்டான். இந்த அபிஷேகம் முதலாவது எங்க ஊற்றப்படுகிறதா? இந்த அபிஷேகத்தினுடைய மரியாதையை காமிச்சு கொடுக்கணுமா? அபிஷேகத்தினுடைய மரியாதையை, ஆமா, கிருபை விலகுமா விலகாதா? கிருபை விலகுமா விலகாதா? விலகுமா விலகாதா? எங்க விலகி இருக்கு? எங்க விலகி இருக்கு? கிருபை விலகுமா விலகாதா? விலகாதா? விலகுமா? கிருபை விலகும், கிருபை விலகும். சவுலுக்குள்ளே வைத்ததான நான் வைத்த கிருபையை விளக்கினேன்னு ஆண்டவர் சொல்றார். சவுலை தள்ளிட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த ராஜாவை உண்டு பண்ண இப்பொழுது சாமுவேல் துக்கத்தோடு இருக்கிறார்.
ஆண்டவர் தானே செஞ்சாரு, ஆண்டவர் தானே ஏற்படுத்தினாரு, இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு. ஒரு துக்கத்தோடு இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி தைல கூப்பியை நிரப்புப்பா, நீ கிளம்பு, நீ போ, நீ போய் ஒரு இடத்துக்கு நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் நான் சொல்லுகிற நபரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒவ்வொருத்தரா வராங்க. ஒவ்வொருத்தராய் வரும்பொழுதுதான் ஒண்ணு அங்க நடக்கல. ஆண்டவர் சொல்ற இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல. கர்த்தர் கடைசியில சாமுவேல் கேட்கிறார், அவ்வளவுதானாப்பா உன் பிள்ளை, அவ்வளவுதானா உன் பிள்ளைங்க? தாவீதுனுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இப்போ 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், அது வரைக்கும் முன்னாடி ஆள் அனுப்பி வந்தாச்சு, வீட்டினுடைய வாசல் வரைக்கும் வந்தாச்சு, வாசல் வரைக்கும் வந்தோம், அழகுள்ளவனா இருந்தான். அது வரைக்கும் சாமுவேல் உட்கார்ந்தா இருக்கார். ரூபம் உள்ளவனா இருக்கிறான், உட்கார்ந்தா இருக்கார் சாமுவேல். அது வரைக்கும் சாமுவேல் எழும்பல. ஆனால் இதற்கு முன்பதாக வந்ததான நபர்கள் எல்லாரையும் உட்கார்ந்தே பார்த்ததான மனிதர் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். அபிஷேகத்துடைய மரியாதையை சொல்றேன், கணத்தை சொல்லுகிறேன். வாசிக்குமா. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்கிறேன், தாவீதுடைய வயசு என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வயசு என்ன? தாவீதுடைய அனுபவம் என்ன, தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் என்ன? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் முதல் தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக சின்ன பிராயத்திலிருந்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்டதான மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு. காரணம், அபிஷேகத்திற்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு கணம். உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தால், நான் சொல்லுவேன், தைரியமா என்னைக்குமே என் சபையார்கிட்ட சொல்லுவேன், இங்கேயும் சொல்றேன், எனக்கு என் வயசு வெறும் 40 தான். ஆமா, ஆனா என் சபையில இப்ப இங்க 2 விசுவாசி, ஆமா 35 வருஷமா இருந்தது போல அங்கேயும் ஆதி விசுவாசிகள் உண்டு. 83வது வருடத்திலிருந்து இவ்வளவு விசுவாசிகள் அங்கேயும் உண்டு. ஆமா, அப்படிப்பட்ட நபர்களும் என் வயசு என்ன, அவங்க வயசு என்ன, நான் ஒரு இடத்துல வரேன் அப்படின்னா எழும்பி நின்று கணம் கொடுக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், எனக்காக அல்ல, என் பேருக்காக அல்ல, நான் படித்த படிப்புகளுக்காக பட்டங்களுக்காக அல்ல, எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்திற்காக. நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருப்பாங்க. நீங்கள் வெளியே போகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்பிடத்திலிருந்து புறப்படுகிற நதியானது அது பாய்ந்து செல்லுகிற இடமெல்லாம் வசனம் சொல்லுகிறது, ஆரோக்கியமும் செழிப்பும் உண்டாயிருக்கும். கனம் மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள். கனம் மிகுந்ததான தேவ பிள்ளைகள். அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். கர்த்தர் அந்த சகோதரியை ஆசீர்வதித்ததான ஒரு விதம், கர்த்தர் அந்த சகோதரிக்குள்ளாக கர்த்தர் வைத்ததான அந்த அபிஷேகத்தின் நிறைவு. இன்றைக்கு மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், தேவனுடைய அபிஷேகத்திற்கு முன்பதாக தலை குனிய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அந்த சகோதரி பார்த்து கேட்கிறேன், இது உங்கள் நிமித்தமா வந்ததான்னு கேட்டா, நேவர், கட்டாயமா இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறது நிமித்தம், அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் இன்றைக்கும் கர்த்தர் அதில் மூலமாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள், அதைதான் 133வது சங்கீதம் நல்லா தெரியும் நமக்கு. 133வது சங்கீதம் அது எங்க வடிகிறதா? 3வது வசனத்தை வாசிங்க. அது எர்மோன் மேலும், அது எங்க முதல்ல ஊற்றப்படுகிறதா? ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அது அப்படியே வடியுது. எப்படி வடியுதா? வாசிங்க சிஸ்டர். அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிற, அது தாடியில வடிந்து, முகத்துல வடிந்து, தாடியில வடிந்து, அவருடைய அங்கியில வடிந்து, அது எப்படிப்பட்டதான ஒரு தைலமோ? நல்ல தைலத்திற்கு
ஒப்பா இருக்கு. அர்த்தம் என்ன? கர்த்தர் உங்கள் சிரசின் மேல ஊற்றி இருக்கிற, உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில ஊற்றி இருக்கிற இந்த அபிஷேகமானது உங்கள் வாழ்க்கை முழுவதிலும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இது ஊற்றப்பட வேண்டும். இது வெளிப்பட வேண்டும். ஏதோ தலையில ஊற்றினார் என்பதற்காக தலையிலே மாத்திரம் அல்ல, தாடிகளிலே வடிந்து, அவருடைய அங்கிகளின் மேலே வடிந்து, எர்மோன் மேலும், ஆமா, சீயோன் பர்வதத்தின் மேலும் ஊற்றப்படுகிறதான நல்ல தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பகுதியில் நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றினதான அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் அந்த அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். ஏதோ குறிக்கப்பட்ட நேரத்துக்கு கிடையாது, ஏதோ ஒரு ஆண்டு விழாவுக்காக கிடையாது, ஏதோ ஒரு அசன பண்டிகையில கிடையாது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வரும்பொழுது கிடையாது, ஏதோ பாஸ்டுக்கு முன்னாடி கிடையாது, ஏதோ சில விசுவாசிகளுக்கு முன்னாடி கிடையாது, ஏதோ ஒரு சில மனிதர்களுக்கு முன்னாடி கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அது வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு இமை பொழுதும், ஒவ்வொரு நொடிகளிலும் தேவன் உங்கள் மேலே ஊற்றினதான அந்த அபிஷேகம் அது வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரங்கள்ல அந்த அபிஷேகம் வெளிப்படுதான்னு பார்த்தா சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை சொன்ன மாதிரி வெளியே போன உடனே, ஆமா, ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், உன் வாயில என்ன வரக்கூடாதா? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது. நாவல கெட்ட வார்த்தை வரக்கூடாது. நூற்றி 20 பேர் மேல கூடி இருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில. ஆண்டவர் எங்கெங்கயோ கொண்டு போறாரு, ஏதோ ஆயத்தப்படுத்துறாரு, ஆனா எங்கெங்கயோ கொண்டு போறாரு. எத்தனை மணிக்கு முடிக்கணும் சார்? அது அவருக்கு தான் தெரியும். நீங்க தான் சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 1 மணிக்கு முடிக்கணும். சோத்திரம், எங்கெங்கயோ கொண்டு போறாரு. சரி, ஊற்றப்பட்ட அபிஷேகம் 120 பேர் மேல காத்திருக்கிறாங்க. 10 நாட்கள் காத்திருந்த நபர்கள் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஊற்றின உடனே அவங்க என்ன பண்ணாங்களா? பற்பல பாஷைகளை பேசினாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஊற்றும் பொழுது, ஒரு மனுஷன் மேல ஊற்றப்படும் பொழுது முதல் எதை தான் தொடராரு அப்படின்னா, நாவதான் தொடராரு. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுவான், ஆமா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, எது மனிதனால் கூடாதோ அது தேவனால் கூடும். அதான் நாவை அடக்கிறார், நாவை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வருகிறார், நாவை தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருகிறார் கர்த்தர். அதனாலதான் நாம அநியாய பாஷையை பேசாம தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய பாஷையை பேசுகிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய அதிகாலை ஜெபங்கள்ல என் சபையாருக்கு நான் வலியுறுத்துகிற ஒரு காரியம் அதுதான். காலையில கூடி இருப்பாங்க, நல்லா விட்டு கொடுங்க உங்களை, ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷையை பேசுங்க. காரணம் அந்த நாளுக்கு தேவையான பாதுகாப்பை எனக்கு யாருதான் கொடுக்க முடியும்னு கேட்டா ஆவியானவர் தான். ஆவியானவர் என்னை விட்டு கொடுத்தார். ரெண்டாவது, ஒன்று பாதுகாப்பு, ரெண்டாவது எனக்கு என்ன சம்பவிக்க போதே எனக்கு தெரியாத நேரத்துல, எனக்கு என்ன நடக்க போதுனே எனக்கு தெரியாது. நான் காலைல 5 மணிக்கு முழங்கால இருக்கிறேன், ஆனா 9 மணிக்கு எனக்கு என்ன நடக்க போதுனே எனக்கு தெரியாது. ஆனால் அவைகளை அறிந்திருக்கிற முன்னமே அவைகளை அறிந்திருக்கிற ஆவியானவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுவார். நல்ல ஆவியில நிரம்பி சோம் பண்ணுங்க. சபையில வருகிற நேரங்கள்ல நல்ல ஆவியில நிரம்பி சோம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்களை நல்ல ஆவிக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ளுங்க. உள்ள பெற்றுக்கொள்ளுகிறது இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை. வெளியே போகும்போது அது வெளிப்படணும், ஜனங்களுக்குள்ள அது வெளிப்படணும். ஆனா அது வித்தியாசமா வெளிப்பட்டுற கூடாது. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா கோபம். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, கோபத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வாயில சில வார்த்தைகள்லாம் வந்துடும். நான் தெரியாம பேசிட்டேன் பாஸ்டர், கோபத்துல வந்துருச்சு பாஸ்டர். பைபிள் சொல்லுகிறது என்னது? கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே. சரி,
இருதயத்தின் நிறைவுதான். அதான் உண்மையான மனுஷன். உண்மையான மனசு அதான். கோபத்துல நீங்க என்ன பேசுறீங்க அதான் உண்மையான மனசு. கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட்டு இருந்தான், ஆவிக்குள்ளாக பலப்பட்டு இருந்தான். என்ன கோபம் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் சரி, என்ன காரியங்கள் சம்பவித்தாலும் சரி, ஏங்க அவரை காட்டிலுமாக நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். அவர் தெய்வம், அவர் ஆண்டவர். அவர் காரி துப்புனாங்க, அவர் தலையிலே முட்கிண்டம் சூட்டினார்கள், அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள், கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகளால் கடவப்பட்டார், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார், ரத்தமும் நீரும் பீரிட்டு வந்தது. பரியாசப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினாங்க. நீங்களும் நானும் நடக்க வேண்டிய பாதையை அந்த நேரத்திலும் நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். கோபத்தை வெளிப்படுத்தல, அவருடைய வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வரல. அவருடைய சாயலாகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் பைபிள் சொல்லுகிறது. அவருடைய சாயலாகவே நான் படைக்கப்பட்டிருந்தால் நான் மட்டும் எப்படி கோபத்துல கெட்ட வார்த்தையை பேச முடியும்? நான் மட்டும் கோபத்தில் எப்படி அநியாய பாஷையை பேச முடியும்? நான் மட்டும் உலகத்தின் காரியமாய், உலகத்தின் ஜனங்களாய் வெளியே சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே, கேட்ட கடந்த உடனே உலகத்தினோடு கூட நான் எப்படி ஐக்கியமாக முடியும்? நான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவனாய் இருந்தான், நான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். பாடுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், வருத்தமோ பசியோ நிர்மாணமோ, எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சபை அபிஷேகத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே, இடித்து பிழிந்து வெளியே வந்த அந்த தெளிவான எண்ணெயினாலே மாத்திரமே சபை வளரும், சபை பிரகாசிக்கப்படும். தேவபிள்ளையே, இந்த சபை இன்னும் வளருகிறது, இன்னும் மென்மேலும் வளருகிறது. தேவனுடைய திட்டத்தில் உண்டு, அவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும் அவைகளை உங்கள் கரங்களிலே தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆப்ஷன் இஸ் இன் யோர்ஸ், ஆப்ஷன் இஸ் ஆன் யோர்ஸ். நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? பரிசுத்த வாழ்க்கையா, அசுத்தமான வாழ்க்கையா? குத்துவிளக்கு எரிய வேண்டுமா, குத்துவிளக்கு மங்க வேண்டுமா, இல்ல குத்துவிளக்கு முழுவதுமாய் அணைய வேண்டுமா? எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? இந்த ஒலிவ மரம் அபிஷேகத்தை வெளிப்படுத்தினது. ஒலிவ மரத்தினுடைய முதல் மேன்மை அபிஷேகத்தை வெளிப்படுத்தினது. பல காரியங்கள் உண்டு. எங்கெங்கயோ போது ஆவியானவர் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். நேரம் இல்லை பேசுறதுக்கு. கர்த்தர் அனுமதிச்சா இன்னொரு முறை இந்த காரியத்தை பேசுறேன், ஆனா நேரம் இல்லை. ஆனால் ஒலிவ மரத்தினுடைய இரண்டாவது நன்மை, இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒலிவ மரத்தினுடைய இரண்டாவது மேன்மை, முதல் மேன்மை அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். நீங்களும் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் தான் அந்த ஒலிவ மரம், நீங்கள் தான் நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். சங்கீதக்காரர் மறந்திருக்கலாம், ஒருவேளை புருஷரை மறந்திருக்கலாம், குடும்ப தலைவரை மறந்திருக்கலாம். குடும்ப தலைவரை விட்டுருங்க, ஆனா எல்லாருக்கும் சேர்த்து பைபிள் ஒரு பேர் வச்சிருக்குது, நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். அது அபிஷேகத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், Judges chapter 9. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம். இது 9வது அதிகாரம் நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆமா, ஒவ்வொரு விருட்சங்கள் இடத்துல போய் பேசுவோம். ஆமா, இப்ப வாசிங்க. இப்ப 8வது வசனம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணும்படிக்கு போய் இந்த விருட்சங்கள் எல்லாம், ஒரு காட்டில் உள்ளதான விருட்சங்கள் எல்லாம் போய் ஒலிவ மரத்திடத்திலே போகிறது. எதற்காக போகிறதுன்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு உயர்ந்த நபர் வேண்டும், எங்களை நடத்தத்தக்க ஒருவர் வேண்டும், ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஒலிவ மரத்தினண்டையிலே இந்த விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து, இந்த செடிகள் மரங்கள் எல்லாம் இணைந்து அந்த ஒலிவ மரத்திடத்திலே போகிறது. ஒலிவ மரமே,
இப்படிதான் போய் பேசியிருக்கோம். ஒருவேளை என்னுடைய கற்பனைக்கு நான் சொல்றேன், ஒலிவ மரமே ஒலிவ மரமே, எங்களை நடத்தத்தக்க ஒரு நல்ல ராஜா இல்லை, எங்களை நடத்தத்தக்க ஒரு நல்ல அதிகாரி இல்லை, எங்களை நடத்தத்தக்கதான ஒரு ராஜா இல்லை. எனவே எங்கள் எல்லாருக்கும், நாங்கள் எல்லாருமா இணைந்து சேர்ந்து ஏகோபித்து முடிவு பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்ன முடிவு பண்ணி வந்திருக்கிறோம்? ஐயா ஒலிவ மரமே, நீர் தான் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும். இப்படி ஒலிவ மரத்தண்டையில போய் இந்த எல்லா விருட்சங்களும் பேசினது. ஆனால் அந்த ஒலிவ மரம் சொன்னதான பதில் இரண்டாவது மேன்மையாக இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சபையார் அதை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அந்த ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமை, ஒலிவ மரத்திற்குள்ளதான அந்த கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்று பதில் கொடுக்கிறது. அர்த்தம் என்ன? எல்லா மரங்களும் எல்லா விருட்சங்களும் இணைந்து போய் ஒலிவ மரத்தை பார்த்து, ஐயா ஒலிவ மரமே, நீர் தான் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும், நீர் தான் எங்களுக்கு இந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டும், நீர் தான் இந்த பொசிஷன்ல இருக்க வேண்டும், நீர் தான் இந்த இடத்துக்கு வர வேண்டும், நீர் தான் இந்த இடத்துல இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று ஒலிவ மரம் எல்லாம் சேர்ந்து போய் கேட்டாலும் ஒலிவ மரம் பதில் கொடுத்துதான், எனக்குள்ள இருந்ததான மேன்மை, எனக்குள்ள இருக்கிற கொழுமையையும் அதை விட்டுட்டு போய் நான் போய், அர்த்தம் என்ன, எனக்குள்ள உள்ள ஒரு அபிஷேகத்தை, நான் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டேனோ, நான் என்ன ஸ்தானத்திற்காக அழைக்கப்பட்டேனோ, கர்த்தர் என்ன திட்டத்தை என் மேல கொடுத்தாரோ, என்ன தரிசனத்தை என் மேல கொடுத்தாரோ, என்னை கொண்டு என்ன இந்த சபையில வைத்து என்ன செய்ய நினைத்தாரோ, அதை விட்டுட்டு வேற ஒண்ணுத்துக்கு போய் நான் தலை குனிய மாட்டேன் என்பதை ஒலிவ மரம் தெளிவாய் நின்றது. அல்லேலூயா. இரண்டாவது மேன்மை. முதலாவது அபிஷேகத்தை வெளிப்படுத்தின ஒலிவ மரம், இரண்டாவது தன் ஸ்தானத்தை காத்துக்கொண்ட ஒலிவ மரம், தனக்கு கொடுத்த தரிசனத்தை காத்துக்கொண்ட ஒலிவ மரம். பல இடங்கள்ல அழைப்புகள் வரும், பல இடங்கள்ல பல காரியங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தர் இந்த சபைக்கென்று கொடுத்ததான தரிசனத்தோடு இணைந்து செயல்படவே விசுவாசிகளை கர்த்தர் ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறார். இந்த சபையோடு கூட இணைந்து தேவன் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றவே கர்த்தர் உங்களை ஒலிவ மரமாய் வைத்திருக்கிறார். அதுவும் பச்சையாகவே வைத்திருக்கிறார். 35 வருட 2 விசுவாசியா இருக்கலாம், அவங்க வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் தைரியமாய் பலிபீடத்திலிருந்து சொல்லுவேன், பச்சையாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். பச்சையான ஒலிவ மரமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பச்சையான நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் தன் பிரதிஷ்டையை காத்துக்கொண்டது, தன்னுடைய தரிசனத்தை காத்துக்கொண்டது, கர்த்தர் தன் மேலே வைத்ததான அந்த அழைப்பை காத்துக்கொண்டது. அழைப்பு முக்கியம். ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை கொண்டு இந்த சபையில நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு, ஒவ்வொருத்தரை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த 36வது ஆண்டிலே ஒவ்வொருத்தரை குறித்தான திட்டங்கள் கர்த்தர் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே வைத்ததான அந்த அழைப்பையும் அந்த தரிசனத்தையும் அந்த திட்டங்களையும் அந்த பிரதிஷ்டையும் ஒலிவ மரம் காத்துக்கொண்டது, சபையார் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேலே ஒரு அழைப்பு உண்டு. செடியே, அந்த இடத்துல ஒருவேளை காட்டுத்தி மரம் வந்து இருக்கலாம், ஆலமரம் வந்து இருக்கலாம், மாமரம் வந்து இருக்கலாம், கொய்யா மரம் வந்து இருக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து ஒலிவ மரம் சொல்லி இருக்கோம், ஐயா மரங்களே, என் மேல ஒரு அழைப்பு உண்டு, என் மேல ஒரு தரிசனம் உண்டு, என்னை குறித்ததான ஒரு நோக்கம் உண்டு. அந்த அழைப்பை திசை திருப்புகிற எத்தனை விதமான உயர் ஸ்தலங்களோ உயர் பதவிகளோ உயர் காரியங்கள் வந்தாலும் ராஜ்யத்துக்கு நேராக நடக்கிற அந்த பாதையில அவர் என்னை கரம் பிடித்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா ஒரு சாட்சியை சொல்ல முடியும், தைரியமா ஒரு சாட்சியை சொல்ல முடியும். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தினதான தேவ மனுஷன் டாக்டர் பில்லி கிரஹாம்
எல்லாரும் அறிந்திருப்போம், எல்லாரும் அறிந்திருப்போம். இதுவரைக்கும் இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் கர்த்தர் அவரை பயன்படுத்தின விதத்துல இப்ப வரைக்கும் யாரையா பயன்படுத்திருக்காருன்னு கேட்டா இல்ல. வல்லமையாய் கர்த்தர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களை பயன்படுத்தினார். அவருடைய சாட்சிதான் ரொம்ப மேன்மையா இருக்கும். ஒரு முறை டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்துல எதிர்பார்ட்டியாகிய அந்த நாட்கள்ல எதிர்பார்ட்டியா இருந்தால அந்த அரசியல் கூட்டமைப்பு வந்து இவரிடத்துல கேட்கிறது, டாக்டர் பில்லி கிரஹாம் நீங்கள் சரி என்று சொல்லுங்கள், அடுத்த அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய கேண்டிடேட்டாக உங்களை நிறுத்துகிறோம், யுஎஸ் பிரசிடென்டாக உங்களை நிறுத்துகிறோம், நீங்க நின்னா நீங்க தான் அடுத்த பிரசிடென்ட், வேற எவருமே வர மாட்டாங்க, எதிர்த்தும் நிக்க மாட்டாங்க, உங்களை குறித்து பேசுறதுக்கு எவரும் இருக்க மாட்டாங்க, நீங்க தான் அடுத்த பிரசிடென்ட், நீங்க ஒரு முறை எஸ் சொல்லுங்க போதும். அதற்கு டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாராவது இந்த சாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதற்கு டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னதான பதில் என்ன தெரியுமா? என்னை ஏன் பதவி இறக்கம் செய்கிறீர்கள்? Why do you want to depromote me? என்னை ஏன் பதவி இறக்கம் செய்கிறீர்கள்? அவங்க தலையை சொரிஞ்சு நிக்கிறாங்க. Sir, what do you mean? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? என் மேலே வைக்கப்பட்ட அழைப்பு, என் மேலே வைக்கப்பட்ட பிரதிஷ்டை, என் மேலே கூற்றினதான அந்த அபிஷேகம் மேன்மையானது. என் இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் அல்லது என்னுடைய மரணத்தின் வரைக்கும் அங்கே நின்று நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் கொடுக்கிறதான இந்த அமெரிக்க ஜனாதிபதி 5 வருஷத்துல காலம் முடிச்சிடும். என்னை ஏன் பதவி இறக்கம் செய்ய விரும்புகிறீர்கள்? விளங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. பல அழைப்புகள் வரலாம், பல திசை திருப்புகிற காரியங்கள் வரலாம், பலவிதமான காரியங்கள் உங்களை இந்த அழைப்பிலிருந்து திசை திருப்ப, இந்த ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போக, இந்த ஆலயத்திலிருந்து உங்களை திசை திருப்பி என்னென்னவோ நடத்த பல காரியங்கள் வரலாம். நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் பச்சையா இருக்க முடியும். குடுங்கப்பட்டு விட்டால் காய்ந்து போயிடும். குடும்பம் ஒருவேளை சொல்லலாம், பாஷா சில இடத்துல ஒடிச்சு கொண்டு போய் வச்சா அந்த இடத்துல வரும்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மரத்தை பார்த்துட்டேன், ஒன்றும் வர மாதிரிலாம் தெரியல. ஆமா, எங்க வீட்டுல எங்க மாமியார் இருக்காங்க. ஆமா, எங்க சபையில ஒரு அண்ணன் உண்டு, சர்ச்சுக்குள்ள எட்டானதுல தோட்டத்துக்குள்ள எட்டாகிற மாதிரி இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 100-150 தொட்டியை வச்சிருக்காரு வரிசையா. ஆமா, முதல் 2 மாடி எங்க சர்ச்சு, 3வது மாடியில எங்க வீடு, 3வது மாடியில எங்க வீட்டை சுத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் தோட்டமா அவர் வச்சிருக்கிறாரு. அது எங்க அம்மா, அதுக்கு மேல எங்க மாமியார். எங்கெல்லாம் வெளியே போறாங்க, எங்கேயாவது ரோஜா செடி இருந்துச்சுன்னா காம்பு ஒடிச்சு கொண்டு வச்சு பார்க்க ஒன்றும் வரல. அதுக்கு என்னத்தையும் வெங்காயத்தெல்லாம் போடுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, எல்லாம் ஏதோ ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு 3 உடன் ஊழியர்கள் உண்டு. அதில் 2 பேருக்கு சர்ச்சுக்குள்ளேயே வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணாப்புல, அவர் எங்கேயோ போய் ஒரு இடத்துல ரோஜா செடியவே வாங்கிட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு வெளியில, ஆமா அவருடைய வீட்டுக்கு வெளியே தொட்டியில வச்சிருக்காரு. அது நல்லா வந்துருச்சு, சூப்பரா பூ பூக்குது. இப்ப என் மாமியார் போக்கல, இது வரல அது வருது. நீ என்ன பண்ற? அவன் ஒன்றும் பண்ணலமா, தண்ணி மட்டும் தான் ஊத்துறமா. உடுங்கி நட்டி கொண்டு போய் எங்க வச்சாலும் முளைக்குமான்னு கேட்டா அதுக்கு அடுத்து அந்த பிரதிஷ்டை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நாட்டப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பச்சையான ஒளிவ மரமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்ன வார்த்தை அதுதான். என்னை ஏன் பதவி இறக்கம் செய்கிறீர்கள்? செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்ததான் அந்த ட்வின் டவர், அந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட அந்த காரியத்தை எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பல பேர் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆமா, அந்த ட்வின் டவர் இடிக்கப்பட்டதற்கு பின்பதாக ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாட்களுக்கு பின்பதாக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயத்திலே அந்த அரசாங்கம், அந்த அமெரிக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது நீங்க நிறைய பேர் இப்பவும் போய் பாருங்க, யூடியூப்ல உண்டு, இப்பவும் பாருங்க. நான் சொல்றேன், இந்த பிக்சர் இது அப்படியே இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க, பல்லாயிரம் பேர்கள் கூடி வந்திருக்கிறாங்க.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்காய், இழந்து போனதான ஜனங்களுக்காய், அவர்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்காய் அநேகர் கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாம் வெயிட் பண்றாங்க. அந்த சர்ச்சினுடைய வாசல்ல ஒரு கார் வந்து நிற்கிறது. காரை திறந்து வெளியே வருகிறது டாக்டர் பில்லி கிரஹாம். வெளியே நடந்து வருகிறார். சர்ச்சினுடைய அந்த வாசப்படியில் அவர் கால் வைத்த உடனே உள்ளே இருந்தவர்களும் சரி வெளியே இருந்தவர்களும் சரி எல்லாரும் எழுப்பி நிற்கிறார்கள். எழுப்பி நின்றது யார் தெரியுமா? அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் புஷ், அதற்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்ததான கிளின்டன். அந்த நாட்கள்ல அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஜனாதிபதிக்கு ஈக்குவலான போஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல யுஎஸ்ல. அப்போ அந்த சீஃப் ஜஸ்டிஸ், அந்த உயர்ந்த அந்த ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் உயர்ந்த அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் எல்லாம் எழுப்பின இருக்கிறாங்க. அவர் உள்ள வந்து அவருடைய இருக்கையில வந்து அமர்ந்ததற்கு பின்பதாக தான் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. இதுதான் ஒரு மனிதன் மேல உள்ளதான ஒரு அபிஷேகமும், மனுஷன் மேல கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஸ்தானமும். அல்லேலூயா. ஒலிவ மரத்தினுடைய ஸ்தானம். ஒரு காலத்துல அவரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டா கேட்டாங்க. ஆனால் அடுத்து ஒரு சில நாட்கள்ல பிரசிடென்ட்டே எழுப்பி நிற்கிறார். அவருடைய சாட்சி சொல்லும் போது சொல்லுவார், கிட்டத்தட்ட 14 முறை அவரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாய் கேட்டார்கள். 14 முறையும் அவர் சொன்ன வார்த்தை, என்னை பதவி இறக்கம் செய்யாதீர்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காகவே வாழ்ந்த அவருடைய வார்த்தையை பிரசங்கித்து சென்றதான தேவ மனுஷன். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அழைப்பை காத்துக்கொள்ளுங்கள். சபையை அழைப்பை காத்துக்கொள். இந்த சபையின் மேல கர்த்தர் வைத்ததான தரிசனங்கள் அது நிதர்சனமானது, அது உண்மையானது, அது நிறைவேறும். அது கால தாமதித்தாலும் காத்திரு. அதான் வசனம் சொல்லுது, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்கள் ஐயா, பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்க. இந்த பைபிள்லயே மிக பணக்கார ஒரு நபர் யாரு சொல்றீங்க? பவுல். அம்மா சொல்றாங்க பவுல் மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா பவுல். தரிசு பட்டணத்துல அவங்க அப்பாவுக்கு கப்பல் செய்யற துறைமுகம் இருந்துச்சு 2. அந்த காலத்திலேயே சில வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கணக்கு போட்டு புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்றேன், கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே அந்த மனுஷனுக்கு பல crores of money சொல்லுவாங்க. வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதான ஒரு காரியம், பல crores of money, பல crores. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மனுஷன், அவங்க அப்பாவுக்கு 2 பேர் தான். ஒன்னு பவுலுடைய சகோதரி, இன்னொன்னு பவுல். 2 பேர் தான். வந்தா எல்லாம் யாருக்கு தான் வரணும்? ஒன்னு பவுலுக்கு, அடுத்து அவங்க சகோதரிகள் 2 பேருக்கும் பங்கு போடணும். மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கம்மாலியன் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டதான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொன்னதான ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஊழியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல பயங்கரமா காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை வெளிப்படுத்துவாங்க. பல காரியங்கள், வரங்கள் வெளிப்படும், பயங்கரமா நடக்கும். ஆனா குறிக்கப்பட்ட ஒரு காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படியே மங்கி போகும். ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, வார்த்தையில வல்லமை இருக்காது, கர்த்தர் பேச மாட்டான், சுய வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் தெரிஞ்ச உடனே இந்த மனுஷன் கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷன் சொல்றதான ஒரு வார்த்தை, நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்லாதபடிக்கு. கிட்டத்தட்ட பைபிள்ல நமக்கு தெரிந்தது 13, எபிரேய நிருபமும் அவரால் எழுதப்பட்டது என்று அவருடைய இந்த வார்த்தையினுடைய அடிகளை வைத்து சொல்ல முடியும். அப்படி பார்த்தா 14 நிருபங்களை பவுல் இந்த புதிய பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். 14 நிருபங்கள்.
ஆனா அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை, நீங்க ஒரு 2 வசனம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஆமா பேசுற வார்த்தைகள் இருக்கணுங்க, பாசிட்டிவா எடுத்து பேசுறது. 2 வசனம் தெரிஞ்சிருச்சுன்னா, மோசே ஆரோனுக்கு விரோதமா எழும்பி வந்தாங்க பாருங்க இன்னைக்கு. ஆமா, நீங்க மட்டும் தான் பரிசுத்தவானா? ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? சொல்றேன், என்னைக்குமே உங்க ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர்களுக்கு உங்க ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. உங்க மேல வைக்கப்பட்ட அந்த பிரதிஷ்டை காக்கப்படும். உங்க மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் காக்கப்படும். அவள் சொல்லுகிறார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடையும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். பணம் ஒண்ணு இல்லையா? பணம் ஒண்ணு வேண்டாம், தேவை கிடையாது, தேவை கிடையாது. பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய சம்பளம் பல லேக்ஸ்ல இருந்தது மாதத்துல. I was a HR manager for Ford Motors. தைரியமா சொல்ல முடியும் என்னால. யூஎஸ்ல பொதுவா எந்த இந்தியனுக்கும் எந்த யூஎஸ் சிட்டிசன் இந்தியனுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டாங்க. யூஎஸ் சிட்டிசனுக்கு கீழே தான் இந்தியன் போய் வேலை பார்க்கணும். நான் சென்னையில இருந்து வேலை பார்க்கிறேன், எனக்கு கீழே 3 யூஎஸ் சிட்டிசன் ரிப்போர்ட் பண்ணாங்க. கர்த்தரை உச்சத்துல கொண்டு போனார். எங்க அப்பா சின்ன வயசுலயே ஒரு தரிசனம் சொல்லி வச்சிருந்தார், நீ போமா, நீ எங்கனாலும் வேலை பார், உலகத்துடைய எந்த மூலை முடுக்குனாலும் போய் வேலை பார், ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு உச்சத்துல கொண்டு போவார். கொண்டு போகிற நேரத்துல கர்த்தருக்கென்று நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரதான் போற. நான் சொன்ன அப்படி ஒரு காலம் வந்தா பார்க்கலாம் பாருன்னு. இப்படிதான் சவால் விட்டேன். ஆனா நீ உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரனை நிப்பாட்டி இருக்கிற. பல லட்சங்கள்ல சம்பாதித்தவன் தான். அடுத்த மாதம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு மாத துவக்கத்துல லட்சங்கள்ல மிதந்தவன் தான். ஊழியக்காரனுடைய மகனா தான் இருந்தேன். ஆனா அடுத்த மாதம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். வேலையில இருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்? கையில ஏதோ கொஞ்சம் சம்பாத்தி வச்சதானே, அந்த சேமித்து வைத்ததான காரியம் அது இருந்துச்சு. ஆனா அதுவும் குறைய 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 அடுத்து என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு சொல்லுகிறேன், சிறு பிராயத்திலிருந்து சொல்ல முடியும். ஆரம்ப ஊழியத்திலிருந்து நாங்கள் வந்தது நினைத்தோம். தாய் தகப்பனும் வேலூர் மாவட்டத்தில் ஆரம்ப ஊழியத்தை கட்டி எழுப்பி இன்னைக்கு பல 100 ஜனங்களோடு கூட அந்த விசுவாசிகள் இன்றைக்கு அங்கே இருக்க நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். இதுவரைக்கும் ஒரு இடத்திலும் ஒரு சூழ்நிலையிலும் பணத்திற்காக கையேந்த கர்த்தர் எங்கேயும் விடவில்லை, எங்கேயும் விடல. என் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஊழியத்துக்கு அழைச்சிங்க. நேற்றைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், பெரிதான கிருபையினால ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சபை மூலமாய் மத்தியம் கிட்டத்தட்ட ஒரு 100-130 பேர் 130 ரோட்ல இருக்கிற இந்த கைவிடப்பட்டதான ஏழை ஜனங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்க கர்த்தர் எங்களை கிருபையாய் பயன்படுத்துகிறார். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்? ஒரு யோசித்திருந்த நேரத்துல பணம் ஒரு பொருட்டு அல்ல. உங்கள் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தால், உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், உங்கள் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருந்தால், இன்றைக்கு இந்த பணத்தினால தானே இப்படி நடக்குது, அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை நம்பி வா, கர்த்தர் நடத்துவா. என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவா. தைரியமா சொல்றேன், பணத்தை பெருசா எடுக்காதீங்க. நீங்க ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்க உங்கள் மேல வைத்ததான அழைப்பு உண்மையானா அழைப்பு இருக்கும். பல இடங்கள் இப்படி போகும் பொழுது ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு என்று உங்களை அழைச்சிருப்பார். ஆனால் பல இடங்களில் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, பல இடங்களில் இதையே சொல்லி 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 இன்னும் காலத்தை தட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவே கர்த்தர் உண்டு பண்ணினார் நாள், இது ரட்சணிய நாள், இது அனுக்கிரகத்தின் காலம். இன்றைக்கு இதை பயன்படுத்திக்கொள். ஊழிய அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் அந்த அழைப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. உலகத்தின் வேலை அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காதுங்க. நான் ஒரு ஹெச்ஆரா இருந்ததுனால தைரியமா சொல்லுவேன், எத்தனையோ பேர் நான் கடைசியா நான் வெளியே வரும்பொழுது நான் சைன் பண்ணிட்டு வந்ததான அப்பாயின்மெண்ட் லெட்டர், நான் சைன் பண்ண அப்பாயின்மெண்ட் லெட்டருடைய வேல்யூ 78 lakhs. ஒரு நபருக்கு 78 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் கடைசியாக சைன் பண்ண அப்பாயின்மெண்ட் லெட்டர். அதே சமயத்தில் எத்தனையோ பேருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரும் சைன் பண்ணியிருக்கிறேன்.
டிஸ்மிஸல் ஆர்டர் சைன் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு இருப்பாங்க வேலையில், நாளைக்கு இருக்க மாட்டாங்க. உலகத்தின் வேலை அதுதான். ஆனால் ஆண்டவர் வேலை அப்படி கிடையாது. உன்னதமான ஒரு வேலை. அவருடைய வருகை வரைக்கும், அவருடைய வருகை தாமதிக்குமானால் என்னுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன். ஒரு நாள் கையெழுந்த விட மாட்டாருங்க. அதான் நேற்று ஒரு சாட்சி சொன்னேன். நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் மிக கடினமான ஒரு பாதை. இன்னைக்கு ரொம்ப மேன்மையாக இருக்கிறது போல இருக்கலாம். ஒருவேளை சாப்பாடு இருக்காது. இது ஒரே கொஞ்சம் அரிசி இருக்கும். என் அம்மா சமைப்பாங்க. சமைச்சு 2 பேருக்கு, எனக்கும் எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கும். அது முன்னாடி இருக்கிற ஊழியர்களை அதை ஆமதிப்பாங்க. ஊழியருடைய குடும்பத்தில் என்னைக்குமே ஊறுகாய் பாட்டில் இருக்கணும். ஊழியருடைய வீட்டில் என்னைக்கும் ஊறுகாய் பாட்டில் இருக்கணும். ஏன்? என்னைக்கு எது இல்லாமல் போகுன்னு தெரியாது. வாங்குவதற்கு இருக்காது ஒன்றும். ஆரம்ப ஊழிய பாதையில் கொஞ்சம் அரிசியை சமைச்சிட்டு அரை வயிற்றுக்கு எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. உடனடியாக சொன்ன வார்த்தை, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், ஆனாலும் உங்களுக்கு மட்டும் வச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் அதை கஷ்டப்பட்டுறக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா சாப்பாடு இல்லைன்னு. அப்படி பாதையில் கடந்து வந்தவர்கள் உடனடியாக ரூமுக்கு போவாங்க, கதவடைப்பாங்க, ஆஃபில நிரம்பி வைராக்கியமா ஜோம் பண்ணுவாங்க. அந்த நாட்கள்ல ராத்திரியில எல்லாம் எங்களுக்கு பலமான ஆகாரமா இருக்கும். கர்த்தர் கொண்டு வருவார். எங்க இருந்தா வரும்னு தெரியாது. மத்தியானம் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும், ராத்திரி பார்த்தா வகையா இருக்கும். பேதுருவுக்கு கூடுல இறங்கின மாதிரி அடித்து பூசின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் வச்சிருப்பார். ஒரு நாளும் தான் அவரை நம்பினது அந்த ஜனங்களை வெட்கப்பட்டு போக செய்யல. ஏந்த விடல, கொடுக்க உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா சொல்லுவேன், ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய அழைப்புக்காக உங்களை அர்ப்பணிங்கள். ஒலிவ மரம் மிகப்பெரிய ஸ்தானத்தை பெற்றாலும், மிகப்பெரிய ஸ்தானம் தன் கண் முன்பதாக இருந்தாலும், தேவ அழைப்புக்கு ஒலிவ மரம் தன்னை அர்ப்பணித்தது. தேவனுடைய பிரதிஷ்டைக்கு தன்னை அர்ப்பணித்தது. ஒலிவ மரம், அதிலிருந்து வந்த எண்ணெயின் நிமித்தம் குத்து விளக்கு அது நீடித்த நாட்களாய் ஒளித்து, அது ஒளியாக அநேகருக்கு பிரகாசமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகரை கிறிஸ்துவனுடைய இழுக்கத்தக்க அந்த குத்து விளக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் அந்த ஒளிவ மரமாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரமாய் கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். எதர்ச்சியா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு அழைப்பு நிமித்தமாய் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக இங்கே வந்திருக்கலாம். இங்கேயே இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வந்திருக்கிறது. நீங்கள் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம். குத்துவிளக்கு பொன்னானதுதான், முழுவதிலும் பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த குத்துவிளக்கு என்னதான் பொன்னா இருந்தாலும் அது ஒளி வருவதற்கு மிக முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் இந்த ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய். அந்த எண்ணெய் வேதம் சொல்லுகிறது, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். நரகத்துக்கு செல்லுகிற பாதை விசாலமானதுதான், ஆனால் பரலோகத்துக்கு செல்லுகிறதோ முற்களும் கற்களும் நிறைந்த பாதை, நெருக்கமான பாதை. பாடுகளின் வழியே தான் கடந்து வரணும். அதைதான் பவுல் எழுதி வைத்திருப்பார். எதுவரைக்கும் பாடு? தேவனுடைய ராஜ்யத்தை அடைகிற வரைக்கும் பாடுகள் உண்டு. அந்த பாடுகளின் வழியாய் ஒரு கரும்பு ஜூஸ் வெளியில வரணும்னா அந்த கரும்பு சக்கையா
பிழியப்படும். பல முறை அந்த மிஷின்குள்ள உள்ள போகும். பக்தன் யோபு சொல்லுகிறார், புடமிடப்பட்டாலும் சோதிக்கப்பட்டாலும் சுத்த பொன்னாய் வளருவேன். பல முறை சோதனைக்குள்ளே உட்படுத்தப்படுகிறீர்களா? பல பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறீர்களா? பல எதிர்ப்புகள் உங்களுக்கு நேராக இருக்கா? பல பிரச்சனைகள் உங்களுக்கு நேராக இருக்கா? கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக்குகிறார். இன்னும் உங்களுக்குள்ளிருந்து வெளியே வருகிற எண்ணெயை தெளிவாக்குகிறார். அதை கர்த்தர் ஃபில்டர் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அந்த ஒலிவ மரம் அபிஷேகத்தை வெளிப்படுத்தினது. அந்த ஒலிவ மரம் ஸ்தானத்தை காத்து கொண்டது. தன் மேலே வைத்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தது. தேவ பிள்ளையே, அந்த ஒலிவ மரம் இன்றைக்கு யார் என்கிறதான ஒரு கேள்வி எழுப்பினார். சபையார் சொல்ல வேண்டும், சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல, என் காரியமாய் யார் போவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நிறைய ஒரு வார்த்தை வந்தது போல, ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். ஒரு சாமுவேல் சொன்னார், சொல்லு அடியேன் கேட்கிறேன். ஒரு ஏசாயா தீர்க்கன் சொன்னார், இதோ அடியேன் இருக்கிறேன். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினார். அந்த ஒருவன் நீங்களா இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பு உங்கள் மேலே உண்டு. இந்த தரிசனம் உங்கள் மேலே உண்டு. இந்த இருளான பகுதியை கர்த்தரண்டையில திருப்பி இதை வெளிச்சத்தின் நகரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் மேலே தான் அந்த அழைப்பை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அழைப்பை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் மேலே வைத்த பிரதிஷ்டையை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் மேலே வைத்த அந்த ஸ்தானத்தை விட்டு விடாதீர்கள். நான் ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த பூவில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அந்த மண்ணுக்காக, அற்பமான இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காக, அழிந்து போகிறதான காணல் நீருக்காக தேவனுடைய அழைப்பை விட்டு விடாதே. தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த ஆண்டு விழாவுக்கு வந்துதான் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். 35 ஆண்டை முடித்து 36வது ஆண்டுக்குள்ளாக கடந்து போகிறோம் என்று நாங்கள் சந்தோஷம் இருந்தாலும், மறுபக்கத்தில் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை வந்திருக்கிறது. இந்த குத்துவிளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டும் என்றால் அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நீ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்த கேட்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணித்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒலிவ மரத்தை போல தன்னை அர்ப்பணித்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஆண்டவரை இடிக்கப்படுவதற்கும் பிழியப்படுவதற்கும் தெளிவான எண்ணெயை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக ஐயா. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சபை மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா தரிசனங்கள் திட்டங்களை நிறைவேற்றுகிற காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். அதை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உமக்கே மகிமை மகிமை. நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் தந்ததுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.